ஆண்டவர் சொல்லுகிறார், 2 ஆடை இருந்தால் 1 ஆடை ஒருத்தர் கொடுங்க. பசி அவனுக்கு ஒன்று ஆகாரத்தை கொடு. உங்களுடைய ஜெபம், உங்க கண்ணீர், ஊழியத்துக்காக செய்யப்பட்ட எல்லா காரியத்தையும் அவர் நினைத்திருக்கிறார். சீசன் என்ற நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பலனை நிச்சயமா கத்த தருவார். ஆண்டவர் சொல்லுவார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கிம்பீரத்தோடு இருப்பான். ஏசப்பா, என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா? என் கண்ணீர் புரியலையா? என் வேதனை உங்களுக்கு புரியலையா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் தாயின் கருவிலே உங்களை உருவாக்க முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போ ஞானஸ்தானது ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படிங்கோ, அப்பயே இயேசு யாருன்னா உங்கள் சகோதரன். அப்போ பிதா யாருன்னா தகப்பன். இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தை நம்ம வருகிறோம். என்றைக்குமே நம்ம செய்தா அந்த பலன் எங்கேருந்து வரும்னா பரத்துலேருந்து தான் வரும் ஒழிய மனுஷனெடுத்து நல் வார்த்தைகள் எதையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் உலகம். ஒரு கஷ்டம் வந்தாலும், ஒரு கண்ணீர் வந்தாலும் வேதம் சொல்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டாராம். யார் இழந்தாலும் இயேசு மட்டும் வாழ்க்கை இழந்துடாதீங்க. அவரே எல்லாவற்றையும் நன்மை செய்வார்.